மகளிர் உரிமை தொகை வந்துட்டு ஆக்சுவலா ஒரு சிலருக்கு கிடைக்கலங்கிற ஒரு இது வந்திருக்குன்னா நிறைய பேருக்கு இது வந்து 2 நாள் ஆச்சு. இத்தனை கேள்வி கேட்டோம். நீங்க இல்ல நீங்க யோசிச்சு ராத்திரி படுத்துட்டு கேட்டுருந்தீங்கன்னா இருங்க, என்னுடைய கேள்வி என்ன, அப்பதான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருங்க. இல்லைங்க, ஒரே நிமிஷம் இருங்க. இப்பதான் கேபினட் இது பண்ணி போர்ட்போலியோ அலாட் பண்ணியிருக்காங்க. நாங்க இப்பதான் சென்னைக்கே போனோம். அதுக்குள்ள இவ்வளவு கொஸ்டின் கேட்டா எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? நீங்களே உங்க வீட்டுல வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி சொல்ல முடியுமா? பையனுக்கு என்ன செலவு, பிள்ளைக்கு என்ன செலவு, உங்களுடைய வருவாய் என்னங்கிற சொல்ல முடியுமா உங்களால? நீங்க லாங் டைம் தான் இருக்கு, நீங்க ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லுங்க பார்த்து. இல்ல ஆமா, உண்மையோனத்தான் செய்வாருங்க அவரை பொறுத்தளவுக்கு வந்து அது இப்ப பாத்தீங்கன்னா எல்லா நடவடிக்கையும் நீங்க கூர்ந்து கவனித்தா தான் தெரியும். முதல் எடுத்த உடனே அவர் சொன்னது வந்து 200 யூனிட் மக்கள் வரவேற்றார்கள். அது மட்டும் இல்ல, மகளிருக்கு பாதுகாப்பு அளிப்பது, போதைப் பொருளை தடுப்பது, தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். டாஸ்மாக் கடைகள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை அறிந்து பள்ளிக்கூடங்கள், அதே முறை பொதுமக்கள் செல்கிற பேருந்து நிலையங்கள், ஆலயங்களில் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்துதான் 700க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து உடனடியாக ஆற்ற வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை. பொறுப்பேற்ற உடனே இவ்வளவு சாதனை படைத்திருக்கிற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே இவரை தவிர யாரும் இல்லை. அதிமுக எத்தனை அமைச்சரவை வாய்ப்பு இருக்குன்னா நாங்க ஒருத்தர் சொல்லு இதுவரை